குழந்தைகளே, இன்னைக்கு நாம் விகடகவி தெனாலிராமன் கதைகளை பார்ப்போமா? இன்னைக்கு நாம் பார்க்குற கதை கிளிகளை பற்றி. கிருஷ்ணதேவராயர் அப்படின்னு ஒரு அரசர் இருந்தார். அந்த அரசருக்கு அவருடைய அரசவையில் தெனாலிராமன் அப்படின்னு ஒரு விகடகவி இருந்தார். இப்போது இந்த ராஜா கிருஷ்ணதேவராயர் அழகான கிளிகளை வளர்த்துட்டு வந்தார். கிளிகள் எப்பவுமே நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதையே திருப்பி சொல்லும். கிருஷ்ணதேவராயர் இந்த கிளிகளுக்கு கடவுளுடைய பெயர்களை பயிற்சி கொடுத்து சொல்ல வைக்கிறாரு. கிளிகளும் அழகாக படித்து ஒவ்வொரு கடவுளுடைய பெயரையும் அழகாக கிளிகள் சொல்லிகிட்டே வருது. அப்போது ஒரு சமயம் அந்த கிளி கூண்டு பக்கத்தால் 2 பேரும் நடந்து போகிறாங்க, கிருஷ்ணதேவராயரும் தெனாலிராமனும். அப்போ தெனாலிராமன் மிகவும் புத்திசாலியான ஒரு விகடகவி. தெனாலிராமன் என்ன சொல்கிறாரு? கிளிகளுக்கு பகுத்தறிவு கிடையாது. ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இந்த தெய்வத்தோட பெயரை இந்த கிளிகள்னால் சொல்ல முடியாது. 2 பேர்த்துக்கும் இதனால் ஒரு விவாதம் நடக்குது. கிருஷ்ணதேவராயர் விகடகவி தெனாலிராமன் கிட்ட நீங்கள் சொல்கிறது சரின்னு நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது தெனாலிராமன் ஒரு மனசுக்குள்ள ஒரு திட்டம் போடுறாரு. ஆபத்தான சூழ்நிலையில் கிளிகள் தெய்வத்தோட பெயரை மறந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இந்த கிளிகளுக்கு யார் ஆபத்து? பூனையை கண்டா பயந்துக்கும்ல. ஸோ இந்த கிளி கூண்டு பக்கத்தால் நடுவில் ஒரு திரை வச்சு இன்னொரு கூண்டில் பூனைகளை வைக்கிறாரு. இடையில திரை போட்டு மறைச்சாலும் அந்த கூண்டிலிருந்து கிளி கூண்டுக்குள்ளே பூனை வர முடியல அப்படின்னு கிளிகளுக்கு தெரியாது. பூனையை பார்த்ததுனால பயந்து க்ரீச் க்ரீச்சுன்னு கத்திட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடுது. அப்போ தெய்வத்தோட பெயரை கிளிகள்னால் சொல்ல முடியல. கிருஷ்ணதேவராயர் புத்திசாலித்தனமான இந்த தெனாலிராமனுடைய திட்டத்தை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அழகான ஒரு கிளியை விகடகவி தெனாலிராமனுக்கு கொடுக்குறாரு.